கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மேற்கு வங்கத்தில் ஒரு புதுமையான அரசியல் ஊழல் ஒன்று, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி செய்த ஊழல் ஒன்று அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக அந்த ஊழல் காரணமாக திரிணாமுல் காங்கிரஸுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய 440 கோடி ரூபாயை அமலாக்கத்துறை ஃப்ரீஸ் பண்ணிருச்சு. அதை யாரும் பயன்படுத்த முடியாதுன்னு. அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு இந்த 2 குழு இருக்குங்க. மம்தா பானர்ஜி தலைமையில் அதுதான் ஒரிஜினல் கட்சி. ரித்தபிரதா பானர்ஜி தலைமையில் இன்னொரு குழு முற்றிலும் வேறு ஆஃபீஸ் பேரர்ஸாக அவங்க எலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருமே அந்த 440 கோடி எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல இந்த ஊழல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அந்த ஊழல் செம்மையாக இருக்குது. அது ஆப்வியஸ்லி அதில் மணி லாண்ட்ரிங், ரவுண்ட் ட்ரிப்பிங் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை படிச்சிருவோம். அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. முதல்ல இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு துப்பை அடிப்படையாக வைத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஏவியேஷன் நிறுவனம் மெசர்ஸ் கேர்வெல் ஏவியேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தை இவங்க ரைடு பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு கட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் என்னும் அரசியல் கட்சி இந்த கேர்வெல் ஏவியேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறதுக்கு 160 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. 160 கோடி ரூபாய். இந்த நிறுவனம் யாருடையது, கேர்வெல் ஏவியேஷன் லிமிடெட்ங்கிறது யாரோடது, அது யாருடைய பெனாமி நிறுவனம் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் செக் பண்ணணும். ஸோ இந்த 160 கோடி ரூபாய் பெற்ற இந்த கேர்வெல் ஏவியேஷன் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, அதில் ஒரு 82.96 கோடி ரூபாயை வெவ்வேறு நிறுவனங்கள், அது கீழே உருவாக்குற நிறுவனங்களுக்கு அனுப்பிச்சு அவங்க ஒரு விமானமும் ஒரு ஹெலிகாப்டரும் வாங்குறாங்க. எம்ப்ரேயர் லெகசி 600 அப்படிங்கிற விமானம், இது பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விமான கட்டுமான நிறுவனம் உருவாக்குறது. அப்புறம் அகஸ்டா ஹெலிகாப்டர், இந்த அகஸ்டா வெஸ்ட்லண்டுங்கிற நிறுவனம் ரொம்ப ஃபேமஸ். நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்தியாவில் இந்த ஹெலிகாப்டரை வாங்குறதுலலாம் நடந்திருக்கு. ஸோ அந்த அகஸ்டா 109 கிராண்ட் நியூ அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டர். ஸோ ஒரு விமானம், ஒரு ஹெலிகாப்டர். இந்த எம்ப்ரேயர் விமானங்கள்லாம் பொதுவாக பேசஞ்சர் விமானமாக அதை பயன்படுத்தலாம். பட் மோஸ்ட்லி அதை ப்ரைவேட் விமானமாக தான் பயன்படுத்துவாங்க. உள்ளே கொஞ்சம் சொகுசான வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு சோஃபா, பெட் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஒரு சில சீட்டுகள் மட்டும் வச்சு சற்றே சிறிய விமானம், ரொம்ப சின்ன விமானம் இல்லை. ஒரு இதை ஆட்கள் உட்கார்ந்து போனால் ஒரு 60லேருந்து 80 பேர் உட்கார்ந்து போகக்கூடிய விமானம். ஆனால் அது ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்து போகிறது மாதிரியாக கட்சி தலைவர்கள் போகிறதுக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் தனி விமானத்தில் மட்டும்தான் பறப்பார். அவர் பொதுமக்களோடு சேர்ந்து எந்த விமானத்திலும் அவர் கடைசியாக பறந்ததாக நமக்கு தகவலே கிடையாது. அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இந்த மாதிரியான விமானம், எம்ப்ரேயர் விமானம், இது போன்ற வேறு பலரும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. போயிங்லேருந்து எல்லாருமே பண்ணுறாங்க. இந்த விமானத்தை பாருங்கள், இந்த ட்ராக்கை பார்த்துங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து ஒரு ஏவியேஷன் கம்பெனிக்கு, கேர்வெல் ஏவியேஷன் கம்பெனிக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. கடனாவா இல்லை எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அந்த நிறுவனம் ஒரு விமானத்தையும் ஒரு ஹெலிகாப்டரையும் வாங்குகிறது. இதுக்கு அடிஷ்னலி அது லோன் போடுது. அந்த லோனை இந்தியாவிலேருந்து எந்த நிறுவனமும் அந்த லோனை கொடுக்கல. கேமன் ஐலண்ட், இதெல்லாம் இந்த வெஸ்ட் இண்டீஸை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு சிறு சிறு தீவுகள், டாக்ஸ் ஹேவன்ஸ்னு சொல்கிறது. அங்கே யார் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார்கள்ங்கிறதே தெரியாமல் குவைட்டாக ஒரு ஷெல் நிறுவனம் ஒன்று உருவாக்கிக்கலாம். அதில் பணம் எங்கேருந்து வேணாலும் உள்ளே வரலாம். அப்படி உள்ளே வந்த பணம் யாருடையது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் வெளியில் சொல்லப்பட மாட்டாது. அந்த நிறுவனம் ஒரு $1.7 மில்லியன் லோன் வேற கொடுக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு, அதுவும் அன்செக்யூர்ட் லோன், அதாவது நீங்கள் எந்த ஒரு பொருளையும் மார்ட்கேஜ் பண்ணாமல் லோன் இந்தாங்க வச்சுக்கோங்க லோன் அப்படின்னு கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த ஹெலிகாப்டர் வாங்குறாங்க, விமானம் வாங்குறாங்க. சரி, வாங்கின விமானத்தையும் ஹெலிகாப்டர் என்ன பண்ணுறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கே அதை வாடகைக்கு விடுறாங்க. புரிஞ்சிருச்சு அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்தே காசை பெற்று விமானத்தையும் ஹெலிகாப்டரையும் வாங்கி அதை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு வாடகைக்கு விட்டு அதில் பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த பணம் எங்கே போகுது, யாருக்கு போகுது தெரியல. ஓகே, இப்படி யூசேஜ், ஹெலிகாப்டர் யூசேஜ், விமான யூசேஜ் அப்படின்னு இவங்க போடுற பணம் திரிணாமுல் காங்கிரஸோடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுதான் இதுவரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டுபிடிச்சிருக்கு. தன்னுடைய கட்சியிலிருந்து
தானே பணத்தை சைஃபன் பண்ணுறதுங்கிறது இப்படி தான். இந்தியாவில் குடும்ப கட்சிகள் பலவும் இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளவு இந்த மாதிரியாக இல்லாமல் பொட்டி பொட்டியாக பண்ணிடுவாங்க. அப்போ ட்ரேஸே பண்ண முடியாது. இது எல்லாம் அக்கௌண்ட் வழியாகவே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்துருச்சுன்னா அது பிஎம்எல்ஏ கீழே வந்துடுது. மணி லாண்ட்ரிங். இது கிளியர் கேஸ் ஆஃப் மணி லாண்ட்ரிங். உடனே அமலாக்கத்துறை அதை அப்படியே பிளாக் பண்ணி இந்த அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுது. அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணால் திரிணாமுல் காங்கிரஸோடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 440 கோடி ரூபா உள்ள இருக்குது. அந்த விதமாகத்தான் இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணப்படுது. ஃப்ரீஸ் பண்ண உடனே 2 பேரும் கேட்குறாங்க, ஐயா அது ஏன் பணம், ஐயா அது ஏன் பணம் அப்படின்ட்டு. இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த லாட்ரி மார்ட்டின் அவர்கள் 500 கோடிக்கு மேலே டொனேஷனாக இந்த திரிணாமுல் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு கொசூறு செய்தி. அதை அப்படி ஒரு ஓரமாக வச்சுப்போம். அப்போ எந்த மாதிரியான விதவிதமான வித்தியாசமான முறைகளெல்லாம் கட்சிகள் பணத்தை மக்களிடமிருந்து பெற்று அல்லது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது லஞ்சம் மற்றும் முறைகேடான வழிகளில் பெற்று அதை எந்த மாதிரியெல்லாம் சைஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் மட்டும்தான் இது. இது தவறா? அவங்க கட்சியோட பணம் தானே, அவங்க என்ன பண்ணால் நீங்கள் எப்படி அதை கேள்வி கேட்க முடியும் என்று நீங்கள் கேட்டால் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் புரியல, அவங்க செய்தது முழு தவறு அப்படிங்கிறது புரியும். ஒரு கட்சி என்பது உங்களுடைய சொந்த சொத்து அல்ல. அது ஒரு குறிப்பிட்ட மாடல் படி அதை ஒரு இட்ஸ் அ ட்ரஸ்ட், நாட் ஃபார் ப்ராஃபிட் ட்ரஸ்ட். அதில் இருக்கக்கூடிய பணம் பொது சொத்தாகத்தான் கருதப்படும். அதுக்காக நீங்கள் போய் சார் அது பொது சொத்து சார், எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க சார் அப்படின்லாம் கேட்க முடியாது. அந்த பணம் அது உருவாக்கி இருக்கக்கூடிய சொத்துகள், அது கட்டடங்களாக இருக்கலாம், கார்களாக இருக்கலாம், அசையும் அசையா சொத்துகளாக இருக்கலாம். அவை அனைத்தும் அந்த கட்சிக்காக மட்டும்தான் அதை செலவு செய்ய முடியும். ஏன் ஒரு இன்டிரெக்டாக வேற ஒரு இடத்த தொட்டு நம்ம உதாரணம் சொல்லணும்னா, அதிமுக எடுத்துங்க. இது பல முறை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த காரணத்தினால கணிசமான சொத்து சேர்த்துருக்கு. இதற்கும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வழியாக டொனேஷன் வந்திருக்கு, மற்றும் வேறு வகைகள்லையும் டொனேஷன் வந்திருக்கு. பார்ட்டி ஃபண்டு, இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது தனியாகவும் நம்ம எடுத்துகிட்டு போயாச்சு, நம்ம ஆட்கள் வெவ்வேறு. அதை தவிர கட்சி நிதியாகவே வந்திருக்கு. அதில் கணக்கில் காண்பிக்கப்படக்கூடிய மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் உட்கார்ந்துருக்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒன்று. இன்னொன்று கணக்கு வழக்கே இல்லாமல் ஆங்காங்கே சிதறி பொட்டிகளிலும் கண்டெய்னர்களிலும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணம். இந்த பணத்தை விட்டுறக்கூடாதுன்ட்டு தான் பல பேர் அந்த கட்சியை அப்படியே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கட்சி தோற்று போய் கட்சியை விட்டு எல்லாரும் வெளில கிளம்பி போனாலும் பரவாயில்லை என்று அதிமுக இன்றைக்கு என்ன பண்ணுகிறது? இறுக்கமாக எடப்பாடி பழனிசாமி அதை தன்னுடைய லாக்குக்குள்ளேயே வைத்திருக்க விரும்புகிறார். ஏன்னா அதன் அடிப்படையில் பணம் இருக்கிறது. அதற்கான ஒரு சிறிய உதாரணம் தான் திரிணாமுல் காங்கிரஸ் 440 கோடி தெரிந்து இன்றைக்கு அதனுடைய பேங்கில் இருக்கிறது. அதை தவிர கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே இவங்க கடனாகவோ அல்லது சும்மா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியோ அல்லது இன்டெரக்டாக எங்கேயோ கேமன் ஐலண்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் வழியாக ஒரு அன்செக்யூர்டு லோனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சக்தி பரவி இருக்கிறது. அப்போ என்னெல்லாம் பண்ணக்கூடிய சாத்தியங்களை வைத்துக்கொண்டு இவர்கள் விளையாடி இருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்க நீங்கள். இப்போ இது இதோடைய முழு தகவல் இனிதான் வெளியில் வரும். வெளியில் வரும்போது தெரியும் இன்னும் என்னென்ன விளையாட்டுகள்லாம் இவர்கள் விளையாடி இருக்கிறார்கள் என்று. இந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஸ்கேல் ரெய்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளிலும் நடந்து பணம் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறது அப்படி என்பது தெரிய வந்தால் நம்ம இவங்களை பற்றின ஒரு முழுமையான பிக்சரை நம்ம ஏற்படுத்திக்கலாம். பார்ப்போம் இந்த வழக்கில் என்ன நடக்கிறது, அமலாக்கத்துறை அடுத்து என்ன செய்கிறது, இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய இந்த 440 கோடியும் முதல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது மம்தா பானர்ஜி கையில் கொடுக்கணுமா, ரிதப்ரதா பானர்ஜி கையில் கொடுக்கணுமா, இல்லை அரசு கஜானாவில் தூக்கி அதை எடுத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறது எல்லாம் வரும் காலங்களில் நமக்கு தெரிய வரும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.